no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. வணக்கம் அண்ணா. காலையிலேயே வந்து ஷோரிங்நல்லூர் டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? காலைல இவ்வளோ பெண்கள் திரண்டிருக்காங்க இந்த இடத்துல. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் கூட இருக்க தொண்டர்களும் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க பெண்களை தவறுதலாக பேசி வருகிறார்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் குறிப்பாக பார்த்தா திமுகவோட தீய சக்தியோட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டது. திருப்பி அந்த தண்டனை வந்து கேன்சல் பண்ணப்பட்டது. இது மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்துல் கலாம் ஐயாவோட உதவியாளர் ஒருத்தர் வந்து பொன்னையா அவர் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் முன்னாடி இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பெண்களை வந்து ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை வந்து விமர்சித்திருக்காரு. அதை வன்மையாக கண்டிக்கும் விதத்தில் எங்கள் தலைவர் அவர்கள் பார்த்திங்கன்னா நேற்று அவர்கள் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் வந்து ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதியில் உள்ள அனைத்து பெண்களும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து எல்லாம் தலைமை டிஜிபி அலுவலகத்தில் வந்து கமிஷன் ஆஃபீஸில் வந்து புகார் மனு வழங்கியிருக்காங்க. நாங்கள் சென்னை புறநகர் மாவட்டத்தில் இந்த ஷோரிங்நல்லூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் அணி சார்பாக வந்து இந்த மனுவை வழங்க இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் வந்து ஏன் என்ன இப்படி பேசுகிறீங்க, தாவேக்கானா வந்து இப்படிலாம் பேசலாமா, ஜென்ரலாகவே ஒரு பெண்களை பற்றி எப்படி பேசுவீங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து எல்லா பெண்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. தாவேக்கா அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எப்பவுமே பெண்களுடைய ஓட்டு அதிகம், அவங்க அதிகமாக தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் உங்களை தேடியும் நிறைய பேர் இப்படி வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய மனக்குமுறல்கள் என்னவா இருக்குது? அதுதான்மா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எந்த ஒரு கட்சி அரசியல் கட்சி 75 ஆண்டுகள் கட்சிக்கும் சரி 50 ஆண்டு கட்சிகளுக்கும் சரி எந்த ஒரு மகளிருக்கான அந்த கூட்டமும் சப்போர்ட்டும் இல்லை. இருக்குது, இருந்தாலும் அங்கே 500 ரூபா கொடுக்கணும், பைசா கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்து தான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கூடும். ஆனால் ஒர்க் பண்ணுங்கள். எங்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தளபதி என்ற ஒரு அண்ணனாகவும் ஒரு தம்பியாகவும் ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணுறது பார்த்தா தமிழக வெற்றி கழகம் தான். அது எந்த நேரத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் வேலை இருக்கா, எக்ஸாம் டைம் வேறு இருந்தாலும் தளபதிக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது, தளபதி சார்ந்த பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது எல்லாருமே ஒருங்கிணைந்து வந்துடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிகச்சிறப்பாக போயிட்டுருக்கு தேர்தல் வேலை. பெரம்பூரில் தான் விஜய் அவர்கள் நிற்க போகிறதா ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. நிற்கிறாரு, அந்த இடத்துல நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு கண்டிப்பாக. மாவட்ட செயலாளரை கூட்டிகிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வந்திருக்கோம். கமிஷனரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்னென்ன செக்ஷன்ஸ் மேட் அவுட் ஆகுதோ எல்லாமே பண்ணுவோம். முடிஞ்சால் அந்த சோஷியல் மீடியாவில் அந்த யூடியூப்பையும் நாங்கள் முடக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக இதை சும்மா விட போகிறதில்ல. இதில் BNS 79 படி அவருக்கு பனிஷபிள் அஃபென்ஸ் இருக்குது. BNS 353 படி பனிஷபிள் அஃபென்ஸ் இருக்குது. எல்லாமே நாங்கள் உள்ளே கொண்டு வருவோம். 196ம் இதில் அப்ளிகபிள் தான். எல்லா செக்ஷன்ஸையும் நாங்கள் இப்போ மேட் அவுட் பண்ணி உள்ள கம்ப்ளைண்ட்டை ஸ்ட்ராங்காக கொடுத்து இது நாங்கள் இதுக்கப்புறம் தாவேக்கா பெண்களை தொட்டால் என்ன நடக்குன்றதை நாங்கள் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போவோம். இது அதுக்காக ஃபுல் ஸ்டாப் வைக்க தான் இன்றைக்கி இப்படி வந்திருக்கோம். நேற்று தளபதியே இறங்கி வந்துட்டார் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி புறநகர் மாவட்ட சார்பில் மாவட்ட செயலாளர் JCR சரவணன் அண்ணாவை கூட்டிகிட்டு இன்றைக்கி இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக இது சட்டம் வந்து பெண்களை டச் பண்ணால் என்ன நடக்குன்றதை இன்றைக்கி நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போவோம். கண்டிப்பாக நல்ல முடிவு கிடைக்கும். கமிஷனருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நின்னா வெற்றி மட்டும்தான். ஆல்ரெடி இது எழுதி வச்சது தான். வெற்றி கண்டிப்பாக வெற்றி தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பெண்கள் சைடு எங்கே சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக தளபதி தான் ஜெயிக்கிறாரு. அவரை உட்கார வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டும் இருக்கோம். அது நடத்துவோம். பெண்களுக்கு எப்பயுமே தாவேக்கால முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து நாங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயங்கள் எவ்வளோ உண்மை? நீங்களும் தாவேக்கால ஒரு பெண்ணாக இருக்கீங்க, வழக்கறிஞராகவும் இருக்கீங்க. அந்த விஷயங்கள் எப்படி இருக்குது? நேற்றே பார்த்துருப்பீங்க பெண்களுக்கு எவ்வளோ முன்னுரிமைன்னு சொல்லிட்டு. அவரை திட்டும்போது கூட அவர் எந்த ஆஃபீஸ்க்கும் வரல. பட் பெண்களை திட்டும்போது நேற்று அவர் எங்கே வந்தார், என்ன நேரத்துக்கு வந்தார், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதிலே தெரியுது பெண்களுக்கு எவ்வளோ முன்னுரிமை தளபதி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அடுத்த ஆட்சி எங்களோட ஆட்சி தான், தளபதி தான் உட்கார்றாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 2026க்கான தேர்தலுடைய வேலைகள் எப்படி போய்கிட்டு இருக்கு? எப்படி இப்போ மகளிர் அணி எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க? கண்டிப்பாகம்மா எல்லாருமே ஆல்ரெடி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ அப்கமிங் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ரொம்ப எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிடுவோம். சொல்கிறாங்க பூத்தில் ஆள் இல்லை, அது இல்லை, எல்லாத்தையுமே உடைக்கிறதுக்கு அதுக்கான ஆளுங்களை இறக்கி வச்சுருக்கோம். கண்டிப்பாக நல்லாவே பண்ணுவோம். ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கோம், போயிட்டுருக்கு. அதாவது எங்களோட செயல்பாட்டை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது திமுகவோட முழுக்க எண்ணம். அதுக்காக யாரையாவது ஒருத்தர் தூண்டுதலின் பேரில் தூண்டி விட்டு இதை மாதிரி பேச வச்சுருக்காங்க இந்த தீய சக்தி. அதாவது பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக இவங்களுக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தது? திமுக கொடுத்துச்சா இந்த ரைட்ஸை? பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக யார் கொடுத்தது? பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேசுகிறதுக்கான ரீசன் என்ன?
எதுக்காக இந்த நேரத்தில் இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க? அப்படி அந்த கொச்சைப்படுத்தி பேசணுமா? கொச்சைப்படுத்தி பெண்களை கொச்சைப்படுத்தி பேசி தான் அந்த ஓட்டை வாங்கணுமா? உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா இந்த ஓட்டை வாங்குறதுக்கு? இப்படி இழிவுபடுத்தும் விதமாக எதுக்காக பேசுகிறீங்க? நைட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி டிவிகேல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க வயசில் நைட்டு 10 மணி ஆனாலும் எங்கள் அண்ணன் எங்களுக்காக 10 மணிக்கு போய் கமிஷனர் ஆஃபீஸில் வேப்பேரியில் போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம். இதில் எந்த விதத்தில் பார்க்குறீங்க? திமுகவில் பாதுகாப்பு இருக்கா, டிவிகேல பாதுகாப்பு இருக்கா? அதை சொல்லுங்கள். நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாரையும் பேட்டி எடுத்திருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், எது பாதுகாப்பாக இருக்குது? இப்போ இன்றைக்கி இத்தனை பேர் வேலையை விட்டு வந்திருக்கிறோன்னா எங்கள் தளபதிக்காகவும், இப்போ தளபதி எங்களுக்காக நேற்று போயிட்டார், இன்றைக்கி அவருக்காக நாங்கள் வந்திருக்கோம். இந்த மாதிரி உரிமை அவருக்கு யார் கொடுத்தது? பெண்கள் இல்லையா? அவங்க பொண்டாட்டி பெண் இல்லையா? தலைவர் அவர் இப்போ ஸ்டாலின் கிடையாது, சாதாரண ஒரு மனுஷன்தான் அவர் வந்து முதல்வர் கிடையாது, அவங்க புள்ள துணை முதல்வர் கிடையாது. நாங்கள் இருக்கிற மாதிரி எங்களை மாதிரி சராசரியான மனுஷன்தான் அவருமே. இன்றைக்கி எந்த ரைட்ஸும் கிடையாது, வாகனம் கிடையாது, அவருக்கு எதுவுமே கிடையாது. அவர் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுனா கூட சாதாரண ஒரு வண்டியில் தான் போகணும். இப்போ இன்றைக்கி அவரை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் பொண்டாட்டி அந்த மாதிரி சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா? எங்களை பற்றி மட்டும் அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க. டிவிக்குன்னா நான் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தளபதி பக்கத்தில் இருக்கிற மாபெரும் சக்தி பெண்களோட சக்தி. பெண்களோட சக்தியால் தான் அவர் ஜெயிப்பார். குளத்தூர் தொகுதி, நாங்கள் குளத்தூர் தொகுதி எந்த தொகுதியில் வேணாலும் நிற்பார் எங்கள் தளபதி. எங்கள் குளத்தூர் தொகுதியில் உங்களுக்கு தோக்கடிக்கிறது தான் எங்கள் தளபதியோட மாபெரும் திட்டமாக இருக்கும். மேடம், நீங்கள் நிறைய பேர் நாங்கள் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. நிறைய பேர் யூடியூபர்ஸும் எவ்வளோ ரிவ்யூ போட்டிருக்காங்க. எதில் பார்த்தாலுமே தளபதி அவங்க தான் ஃபஸ்ட்டு வராங்க, சரிங்களா? அவர் நின்று ஜெயிப்பார், அதை இவங்க பார்க்க தான் போகிறாங்க. இவங்க பேசுகிறது எல்லாமே வந்து கொச்சையான வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களில் நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் தளபதி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நட்சத்திர பேச்சாளர்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க, ஆபாச பேச்சாளர்னு எடுக்கலை. எங்களை எடுக்க மாட்டோம். அவர்கிட்ட நல்லா சொல்லிவிடுங்க. தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஐயா அவர்களுக்கு அந்த ஐயான்னு கொடுக்கறது கூட இன்றைக்கி தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். இன்றைக்கி அவர் சராசரியான மனுஷன்தான். அந்த ஐயான்னு கொடுக்கறது அவரோட வயசுக்கான மரியாதையை கொடுக்குறோம் நாங்கள். எங்களுக்கு அப்படி வந்து சொல்லலை, நீங்கள் இழிவாக பேசுங்க அப்படின்றது இல்லை. அவர் யார் அவரை அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் இன்றைக்கி அவர் மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது. மன்னிப்பு கேட்கணும் சோழிங்கநல்லூர் தொகுதி பெரிய தொகுதி. இன்றைக்கி இத்தனை பேர் வந்து நிற்கிறல, அவரை இங்கே வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா நாங்கள் நம்பி இருக்கிறது ஒரே ஒன்று தான், நீதித்துறையும் காவல்துறையும் மட்டும்தான் நம்பி இங்கே வந்திருக்கோம். காவல்துறை உண்மையிலேயே தன் சட்டத்தை உண்மையாக செயல்படுத்துகிறதா இருந்தால் எங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்லட்டும். அப்படி இல்லைன்னா இதோட விளைவு வேறு மாதிரி இருக்கும் நாளைக்கு. மதிப்பு தான் மேடம், நீங்களே சொல்கிறீங்க, மதிப்பு தான். பெண்கள் தான் மாபெரும். எங்களுக்கு பின்னாடி தாங்க எங்கள் தலைவர் இருக்காங்க. தலைவரை முன்னாடி எங்களை தான் முன்னாடி வச்சுருக்காங்க. தலைவர் எங்களுக்கு பின்னாடி தான், புரியுதுங்களா? எங்களுக்கு பின்னாடி தான். அதான் மாபெரும் சக்தின்னு சொல்லிட்டேனே, மாபெரும் சக்தி தான், பெண்களோட சக்தி மட்டும்தான் தாவேக்கால இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. எங்களை வச்சு தான். அதான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒருத்தர் யாரோ ஒரு தீய சக்தி தூண்டுதலின் பேரால் பேசிடுச்சு, சரிங்களா? அவங்க பேசுனதுக்காக நேற்று நைட்டு 11 மணி 10 மணின்னு பார்க்காம எவ்வளோ ஒரு கட்சியோட தலைவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா அப்போ எங்களுக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்கள் எவ்வளோ மதிக்கிறாங்க எங்கள் அண்ணா. நான் இங்கே தலைவர் இல்லைங்க, எங்களுக்கு அவர் எங்கள் அண்ணன். முதல்ல எங்கள் பிள்ளைங்களுக்கு தாய் மாமன். அவரோட பேச்சல இன்றைக்கி எங்களுக்கு வந்து மற்றவங்க மாதிரி ஒரு 500 ரூபாய் சாப்பாடு கொடுங்க, ஒரு கோட்டர் சரக்கு கொடுங்க அப்படின்னு வர கூட்டம் நாங்கள் கிடையாது. எங்கள் அண்ணன் ஒரே ஒரு மெசேஜ், எங்கள் மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் அவருக்கு ஒரு மெசேஜ் தான், இப்படி தட்டி விட்டாருன்னா போதும் மொத்த பெண்கள் கூட்டமும் இங்கே வந்து நிற்கும். இன்றைக்கின்னு கிடையாதுங்க, இதோட முடிஞ்சு போயிடுறதில்ல. இன்றைக்கி காவல்துறை அவர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை சொல்லாமல் இங்கேருந்து நாங்கள் யாரும் போக போகிறதில்ல. பெட்டிஷன் அங்கே வழக்கறிஞர் கொடுக்குறாங்க, அந்த பெட்டிஷனின் பேரில் நான் கரெக்டான விசாரணையை நடத்தின மாதிரி அன்போடு அவரை கேட்டுக்கிறேன் நான். சரிங்களா? நாங்கள் ஏன் அவர் எங்களை இப்படி பேசுகிறான்னு தெரியல. அவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க. இது தேவையில்லாத வார்த்தை தான் இந்த வார்த்தை. நாங்கள் ரொம்ப மனம் உடஞ்சி போய்க்கிறோம். ஆனால் எங்கள் இடத்துல நாங்கள் யோசித்து பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் இந்த வார்த்தை. இதுமாரி பேசவே கூடாது. அவங்க வீட்லேயும் பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வீட்லேயும் சொந்தம் பந்தம் எல்லாமே இருப்பாங்க. அதையும் தாண்டி அவர் பேசுகிறாருன்னா, ஆனால் எங்கள் மனசில் இருக்கிறது எங்கள் தளபதிங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த நிமிஷமே கெத்தாக தௌலத்தாக போய் நின்று அந்த ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறார் அவங்க மேலே. இப்பயும் சொல்கிறேன், அவர் சரியான முடிவு அவர் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நாங்கள் உங்கள் வீட்டு வாசலாண்டு போய் நிற்போம். இவர் பேசுவாராம், அப்புறமா பின்னால் மன்னிப்பு கேட்பாராம். அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா? சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கணுமா? நாங்கள் அவங்க வீட்டில் பேசுனா ஒத்துக்குவாங்களா?
வந்து பேசிட்டு உள்ளே போயிட்டு ட்விட்டரில் மன்னிப்பு கேட்குறது தப்புங்க. அது 10 பேர் எதிர்க்க செருப்பால் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டு நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னால் அது நியாயமா? பெண்களை எதுக்காக அவங்க பேசுகிறாங்கன்னா, முக்கியமாக வந்து பெண்கள் சக்தி அங்கே அதிகமாக இருக்குது. தளபதிக்கு பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்குன்னு அவங்களே தான் பேசுகிறாங்க. தற்கொலை கூட்டம் இதுங்க என்ன சொன்னாலும் ஓடுது அப்படின்றதுனால அவங்களுக்கு இப்போ எப்படி பெண்களை ஆஃப் பண்ணோன்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்க இவங்களை ஆஃப் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ எங்களை டார்கெட் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எங்கள் ஈசிஆர் அண்ணன் நம்பி எங்களை அனுப்புகிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். தளபதி இருக்கிறாரு. நாங்கள் ஜெயிப்போம். ஜெயிச்சு வந்து இவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அவங்க ஆட்சியில் பாருங்கள் எவ்வளோ நடக்குது. 2 வயசு குழந்தை நிறைய பேசலாங்க. பேசணும்னு நினச்சா பேசலாம். வந்துக்கிறோம் வார்த்தைங்களே விடுவோம். நாங்கள் ஏன் வார்த்தையை விடாத இருக்கிறேன்னா, எங்கள் அண்ணன் வந்து சொன்ன வார்த்தை அவர் பேசிட்டாரு, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நம்மளுக்கு சட்டத்தை கையில் எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாரி நம்ம ஃபாலோ பண்ணி போகலான்றதுக்காக தான் நாங்கள் இது வந்துக்கிறோம். இந்த இடத்துக்கு எங்களுக்கு நல்ல நீதி நியாயம் கிடைக்கும்னு தான் நாங்கள் வந்துக்கிறோம். எங்கள் அண்ணன் போய்கிறார் தளபதி, அந்த இடத்துல அவர் போய்கிறாரு, நாங்கள் இங்கே வந்துக்கிறோம். எங்கள் அண்ணன் சொன்ன ஈசிஆர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துக்கிறோம். எங்களுக்கு நிறைய வேலை இருந்தாலும் இதை தவிர்த்து வந்துக்கிறோன்னா எங்கள் மனசு கஷ்டமாகுது இந்த வார்த்தை சொல்கிறது. இந்தமாரி அவர் பேசுகிறாருன்னா அவரும் மன்னிப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கேட்டாகணும். அவர் மன்னிப்பு கேட்கலன்னா நாங்கள் எல்லா மகளிர் அணிகளும் சேர்ந்து அவர் வீட்டு வாசலில் நாங்கள் முட்டையிடுவோம். நாங்கள் கும்பல் சேருவோம். அதுக்கு எங்களுக்கு பதில் கொடுத்து தான் ஆகணும். இது தவறு. எங்களுக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. தாவகை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கெல்லாம் நிறைய விஷயம் பெண்களுக்காக இருக்குது. நாங்கள் அதெல்லாம் தைரியமாக நாங்கள் வெளியே வரோம். யாருக்குமே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு பின்னால் எங்கள் அண்ணன் இருக்கிறாரு, அதுக்கு அடுத்தது எங்கள் சரணன் இருக்கிறாரு. அப்படி இருக்க சொல்ல நாங்கள் அவங்கள மீறி எங்களுக்கு எதுவுமே நடக்காது. எங்களை யாரும் பேச எவனுக்கும் தகுதி கிடையாது. தகுதி இல்லாத நாய் இந்த பொன்றாக எதுக்கு பேசுகிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு கோவம் தான் வருது. வார்த்தையை நாங்கள் கட்டுப்படுத்துக்கிறோன்னா எங்கள் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நாங்கள் அதுக்கெல்லாம் கட்டுப்படுத்து நாங்கள் தான் இந்த வார்த்தையை விடாத நாங்கள் பேசினிக்கிறோம். எங்களுக்கு கரெக்டான பதில் வரலன்னா அடுத்த நடவடிக்கை அவர் வீட்டு வாசலாண்ட நாங்கள் போய் நிற்போம். அதுக்கு அடுத்தது பார்த்துக்கலாம். எது வந்தாலும் நாங்கள் சந்திக்க நாங்கள் ரெடி.